வணக்கம். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் பட்டியல் தயாரிக்கும் பணி 99% நிறைவு பெற்றுவிட்டதாகவும் முதலமைச்சரின் உத்தரவுக்காக கல்வித்துறை காத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து கொரோனா தொற்று அதிகரித்ததன் காரணமாக மாணவிகளின் நலன் கருதி 12ஆம் பொதுத்தேர்வு ரத்து செய்யப்பட்டது. அனைத்து மாணவர்களும் தேர்வு எழுதாமலேயே தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் உயர்கல்வி மாணவர் சேர்க்கைக்கு மதிப்பெண் அவசியம் என்பதால் அவர்களுக்கான மதிப்பெண் வழங்குவது குறித்து கல்வித்துறை தீவிரமாக ஆலோசித்து சில பரிந்துரைகளை முதலமைச்சரிடம் கொண்டு சென்றது. அதில் மாணவர்கள் பாதிக்கப்படாத வகையில் மதிப்பெண் முறையை தேர்வு செய்து முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்தார். அதன்படி 10ஆம் வகுப்பு தேர்வில் 50%, 11ஆம் வகுப்பு பொதுத்தேர்வில் 20%, 12ஆம் வகுப்பு செய்முறைத் தேர்வில் 30% என்ற அடிப்படையில் 100 மதிப்பெண்களுக்கு கணக்கிடப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் வெளியிட வாய்ப்பு. இந்த உத்தரவின்படி அரசு தேர்வுத்துறை 12ஆம் மாணவர்களுக்கு மதிப்பெண் தயாரிக்கும் பணிகளில் கடந்த சில நாட்களாக ஈடுபட்டு வருகிறது. இந்த மாதம் இறுதிக்குள் மதிப்பெண் முடிவுகளை அறிவிக்க இருக்கிறது என்று பேசப்படும் நிலையில் மாணவர்களுக்கான மதிப்பெண் தயாரிக்கும் பணிகள் 99% நிறைவு பெற்றுவிட்டதாகவும் முதலமைச்சரின் உத்தரவுக்காக அரசு தேர்வுத்துறையும் கல்வித்துறையும் காத்திருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கும்போது 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் எப்போது வேண்டுமானாலும் வெளியிடப்பட வாய்ப்பு இருப்பதாக கல்வித்துறை வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது.